ஹலோ குக்கீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக், வி அண்ட் ஜிமின் இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு எஃப்எஃப் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து லைக் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஜெலஸ், அப்புறம் ஹாப்பி, ரொமான்டிக் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ யாருமே லைக் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறேன் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள். இவங்க கூட சேர்ந்துருக்கலாம், அவங்க கூட சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியை என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேடா, நம்ம ஸ்டேட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது நீங்கள் தான் டே தயோங், நான் சீக்கிரமாக கிளம்பணும், நீ வரியா இல்லையா? ஏய் இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் குளிக்க போகிறான். ஆக்சுவலாக தேங் வந்து உங்களோட கசின், அப்புறம் உங்கள் கிளாஸ்மேட்டும் கூட. ஸோ நீங்கள் அவசர அவசரமாக அவங்க காலேஜுக்கு தான் ஓடிட்டுருக்கீங்க. டேய் நீ வர மாதிரி இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிட்டீங்க. ஏய் நில்லுடி, ஏய் அப்படின்னா நீங்கள் ஆளை காணோம். எஸ்ஸு. ஸோ அப்படியே ஓடி வேகமாக வந்துட்டீங்க. ஸோ டக்குன்னு பஸ்ஸை பிடிச்சி அப்படியே வந்துட்டீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ட்ராவலு. ஸோ அந்த 1/2 hour ட்ராவலில் நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் இறங்கிட்டீங்க. ஸோ வந்து இறங்கிட்டோன்னே உங்கள் ஃப்ரெண்டு ஜிமின் தான். ஏய் வயன், எங்கடி அவன்? தயாங்கா, அந்த எருமை கிளம்பவே இல்லை, அதான் ஓடியான்ட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ ஓடி வா, அவன் வந்து மண்டேலே வைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, ஏய் அவன்லாம் பார்த்துக்கலாம், ஜேகேங்க. ஏய் அவன் கொஞ்சம் வர லேட் ஆகும்னு சொன்னான், மேபி வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த குக்கீஸ் நான் இன்றைக்கி பண்ணண்டா. ஓ குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறான். ஏய் உனக்கு இல்லை, ஜங்குக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆஹா, ரூட்டு வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ரூட்டெல்லாம் கரெக்டாக தான் போகுது, ஆளை மட்டும் சிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேசிகிட்டு இருக்க டைமில் கரெக்டாக அந்த இடத்துல ஜங்குக்கு வந்துடுறான். ஏய் என்ன, எங்கே தயாங்க காணோம்? இங்கே நாங்கள் 2 பேரும் நிற்கிறது தெரில, வந்தோன்னே தயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் கேட்குறான். டேய் இல்லைடா, நீங்கள் 3 பேரும் ஒன்றா தானே இருப்பீங்க, காணாமல் போயிட்டானே அப்படின்னு பார்க்குறேன். ஓ வந்துட்டுருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஜங்குக், சொல்லுவாயன். இந்தா என்னது? குக்கீஸ். குக்கீஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறான். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, வாயன் அப்படி கடையில் பண்ணுற மாதிரி இருக்குது, கடையில் வாங்கினேன். ஜங்குக், நான் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சி உனக்காக தான் பண்ணேன். எனக்காகவா? ரியலி? எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கான், அவங்க கண்ணை பார்த்து. ஸோ நீங்களுமே அவனை பார்த்து அழகாக வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இதை வந்து தேங் பின்னாடி இருந்து பார்க்குறான். இந்த நாய் இதுக்காக தான் வேகமாக வந்துச்சா? அப்படியே வந்து மண்டையில உங்கள் மண்டையில் வைக்கிறான். டேய் மாடு, என்னை விட்டுட்டு வந்துட்டல்லடி? ஆமாம், நீ கிளம்புறதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்குன, அதனால தான். எப்பயாவது தயாங் என்னை கூட்டிகிட்டு போடா, கால் வலிக்குது அப்படின்னு எப்பயாவது சொல்லு, உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சரி எல்லாருமே கேண்டிட் போய் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒய் நாட், போகலாமே அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறேன். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக் பக்கத்துலேயே தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. தயாங் அதில் தான் பார்த்துட்ருக்கான். டேய் மச்சான், இவ ரூட் எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மின்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அவர் ரூட்டு மாதிரி பல நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் நீ நோட் பண்ணுறியா என்ன? பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஸோ இங்கே 3 பேருமே போயிட்டாங்க, ஐ மீன் 4 பேருமே. ஸோ எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜங்குக் இந்தா முட்டை பப்ஸு, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கி சாப்பிட்றான். இந்தா உனக்கு வெஜ் பப்ஸ் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வைக்கிறான். இங்கே ஜிமின் பார்த்துட்டு, டே மச்சா தயாங்க, இந்தா உனக்கு சிக்கன் பப்ஸு பிடிக்கும்ல, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். இங்கே தயாங்க தான் சிரிச்சிட்டு, தேங்க்ஸ்டா மச்சான், அட்லீஸ்ட் நீயாவது பாசமாக இருக்கே, இங்கே எந்த நாய்க்கும் எவ்வளோ செஞ்சாலும் நாய் வாழில் நிமித்த முடியுமா அப்படின்னு சொல்கிறான். டேய் நீ யாரை சொல்கிற அப்படின்னு சொல்லவும் கேட்குறான். உன் பக்கத்தில் ஒன்று உட்காந்துருக்கே வாயாடி, அவளை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன இப்போ என்ன,
நான் வாங்கின பப்ஸு முட்டை பப்ஸு. உனக்கு முட்டை பப்ஸ் தான் பிடிக்காதுல்ல. அட்லீஸ்ட் சாப்பிட்றியான்னு ஒரு வார்த்தை கேட்குறியாடி? சாப்பிட்றியா? நல்லா வாயில் வருது, ஒழுங்காக தின்னுட்டு போயிடு அப்படின்றான். நீங்கள் சிரிக்கிறீங்க. டேய் ஏன்டா காலையிலே அவளை ஓட்டிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். ஒன்றும் இல்லை, எலி கொஞ்சம் கொழுத்து போயிருக்கு, கொழுப்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 4 பேரும் ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் எல்லாருமே கிளாஸ்க்கு போயாச்சு, எல்லாமே நல்லா கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் வந்து இந்த அசைன்மெண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து லைக் ஜங்குக் பார்த்தா அவன் அசைன்மெண்ட் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான். ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை அசைன்மெண்ட் எழுதினேன், அதை வீட்டிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு எழுதினேன். இப்போ மேம் வந்து வெளில நிற்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே தேவங்க தான். டே மச்சான் என்னடா சொல்கிற? மறக்காமல் அதை எடுத்து வச்சுருக்க வேண்டியதானே? இல்லைடா ஏதோ அவசரத்தில் கிளம்புனேன். ஜிவன் நீ முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் மச்சான். தேவங்க நீனு? நானும் முடிச்சிட்டேன். வயன் நானும் முடிச்சிட்டேன் ஜங்குக். நீ பேசாமல் என்னோடய அசைன்மெண்ட்டை உன் பேர் போட்டு வச்சிரு, நான் பேசிக்கிறேன். ஏய் வயன் உன்னை வேலை நிற்க வச்சுருவாங்க, வேணாம். இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அவன் வேணான்னு சொல்கிறான். நீங்கள் வந்து அந்த நேமை வந்து இது பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு லைக் அவனோட நேம் வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் லைக் அவன் வேணான்னு சொல்கிறான், இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. இதில் அசைன்மெண்ட் யார் வைக்கல, ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக்கு ஏந்திரிக்க போகிறான். நீங்கள் ஜங்குக் நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. வயன் நீ நல்லா படிக்கிற பொண்ணு தானே, எதுக்கு இப்படி பண்ணுற? சார் ஐம் ரியலி சாரி சார். இது நான் நைட்டு ஃபுல்லாக எழுதினேன், காலைல டைம் ஆயிடுச்சுன்னு வேகமாக வந்ததில் மறந்து வச்சுட்டு வந்தேன் சார். இது எப்படி என்ன நம்ப சொல்கிறேன்? சார் நிஜமாலுமே முடிச்சிட்டேன், நான் கண்டிப்பாக நாளைக்கு சப்மிட் பண்ணிடுவேன் சார். சரி ஓகே உட்காரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உட்காந்துட்டீங்க. ஏய் தேங்க்யூ வாயன் அப்படின்னு சொல்கிறான். இட்ஸ் ஓகே ஜாங்கோ, பாத்தியாடா என்னென்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேவங்க தான் சொல்லிகிட்டு இருக்கான். ரெண்டும் லவ் பேர்ட்ஸ் இல்லை, அப்படி தான் இருக்கும். இங்கே டயங்க அப்படியே முறைக்கிறான் ஜிம்மினை. டேய் ஏன்டா இப்படி முறைக்கிற, கண்ணு வெளில வந்து ஊந்துற போது. அப்புறம் என்ன வார்த்தை சொல்கிற? ஆமாம் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, இன்னும் சொல்லிக்கல அவ்வளோதான் அப்படின்றான். டேய் என்னடா சொல்கிற? ஆமாம் எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் சீக்கிரமாக லவ் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்கள் டயங்க்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன இது அப்படின்ற மாதிரி. ஹீ இஸ் அ லிட்டில் பிட் ஜெலஸ், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லைக் எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, கிளாஸை கவனிக்கிறீங்க, எல்லாமே அந்த நாள் நல்லபடியாக போயிருக்கும். ஸோ நீங்கள் தான் வந்து எல்லாருமே கிளாஸ் முடிஞ்சிட்டு லைக் எல்லாருமே வெளில வந்து நிற்கிறாங்க. ஜிமின், தயாங் அப்புறம் ஜேகே 3 பேருமே பைக் வச்சுருக்காங்க. நீங்கள் நிற்கிறீங்க. ஆமாம் யார் பைக்கில் ஏற போகிற அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறான். அதான் யோசிச்சுட்ருக்கேன் யார் பைக்கில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேசாமல் என் பைக்லேயே வந்து ஏறி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இங்கே ஜங்குக் தான். ஹே வயன் என் பைக்கில் வந்து ஏறு, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். வயன் நம்ம 2 பேரும் ஒரே இடத்துக்கு தானே போகிறோம், என் பைக்கில் வந்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்கிறான். இவனுங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஐயோ 2 பேரும் சண்டை போட்டுக்க போகிறானுங்க, எதுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஜிம்மின் பைக்கில் ஏறிட்டீங்க. ஜெயிக்கவும் தேவங்க இப்படியே பார்க்குறானுங்க. கொழுப்பை பற்றியா 2 பேர் பைக்கில் இல்லாமல் ஜிம்மின் பைக்கில் ஏறுறான். டேய் மூடிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பைக் ஓட்டு போகிறான். ஸோ நீங்கள் 2 பேரும் முன்னாடி போயிட்டீங்க. இங்கே ஜேக்கவும் தேவங்க வந்து பேசிக்கிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க. ஏய் வயன் சொல்லுடா. நான் உனக்கு கேட்கவா? கேளு. இல்லை உனக்கு தேவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏய் என்னடா பேசுகிற, கேட்குறதுக்கு பதில் சொல்கிறீ? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவனை சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் சரியான ஒரு எப்படி சொல்கிறது ஜெலஸானவன். எப்போ பார்த்தாலும் யாருக்கிட்டேயும் பழக விட மாட்டான், யார்கிட்ட பேசினாலும் முறைச்சிக்கிட்டே இருப்பான். அப்பையிலேருந்தே அப்படி தான். அவனை ஒரு கசினாக பிடிக்கும், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உனக்கே தெரியும்ல எனக்கு ஜங்குக்னா ரொம்ப பிடிக்கும்னு. நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஒரே கிளாஸ், எல்லாமே ஒரே ஸ்கூல், அப்படி தானே படிச்சுட்டு வரோம். ஜங்குக் மேலே எனக்கு அப்பையிலேருந்து க்ரஷ் இருக்குது.
அதை நான் இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து தான் உணர்ந்தேன். அவன் என்னை பார்க்குற பார்வை, எனக்காக அவன் நிறைய செய்கிறது, அது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னை ஜங்குக்கும் லவ் பண்ணுறான்னு தான் நினைக்கிறேன். அவன் அவன் கண்டிப்பாக ஒரு நாள் லவ் சொல்லுவான். ஏய், என்னடி சொல்கிற? நிஜமாலுமா? ம், ஆமாம். என்கிட்ட சொல்லாமல் 2 பேர் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. டேய் சும்மா இருடா. அவன் எனக்கே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட்டு அவன் பார்வையாலே லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். மற்றபடி அவன் இன்னும் வாய் திறந்து நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. என்கிட்ட ப்ரப்போஸும் இன்னும் பண்ணலை. அதனால் அன்அஃபிஷியலாக வச்சிட்ருக்கோம். நடக்கட்டும் நடக்கட்டும். ஆக மொத்தம் என்ன டீலிங்கில் விட்டுடுறீங்க? டேய், உனக்கு தான் என்னோடய ஃப்ரெண்டு இருக்காளே ரோசி, எங்கே அவள் தான் கண்டுக்கவே மாட்றாளே. அவள் தான் உன் கிளாஸில் ஒரு பையன் ரோஹித்னு ஏதோ ஒரு பையனை பார்த்துட்ருக்கா. அப்புறம் நான் எங்கேருந்து? டேய், அவங்க 2 பேர் சிப்ளிங்ஸ்டா. என்ன சிப்ளிங்ஸா? ஆமாம், 2 பேரும் ட்வின்ஸா. அதனால தான் 2 பேரும் அப்படி இருக்காங்க. நீ ஏதோ நினச்சிக்காத. அடச்சே, நான் கூட ஏதோ லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பைக்கில் வருவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. பைக்கில் வந்தா எல்லாருமே லவ்வர்ஸா? மென்டல் அப்படின்னு மண்டையிலே அடிக்கிறீங்க. அம்மா ஏன்டி? சரி அப்போ விடு, நீ தான் சொல்லிட்டல, அப்போ என் ரூட்டு கிளியரு, அவளே கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு ஸ்டாப் ஆகிடுது. 2 பேரும் இவனுங்க 2 பேரும் வந்துட்டானுங்க. வந்து ஸ்டாப் பண்ணுறானுங்க. ஏன்டா இங்கே ஸ்டாப் பண்ண? டே மச்சான், ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமாடா? ஐஸ்கிரீமா? ஆமாம், இங்கே வா, இங்கே கோன் ஐஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 பேருமே இறங்கிட்டானுங்க. ஸோ நீங்களும் போயிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் தான் நிற்கிறீங்க. அண்ணா அண்ணா, வெண்ணிலா ஒன்று, சாக்லேட் ஒன்று, அப்புறம் ஸ்ட்ராபெரி ஒன்றுண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க. 3 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிறானுங்க. அப்போ தேவாங்கண்ணா, எங்கள் 3 பேருக்குமா ஆர்டர் பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறான். அசுகு புசுகு போங்கடா, வேணா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க, இது எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே 3 பேரும் பேனு பார்க்குறாங்க. 3 ஐஸ்கிரீமா சாப்பிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணு வைக்காதீங்க போடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அங்கே பார்த்து ஜேகே சிரிச்சிட்டு, சரி சாப்பிடு, கோல்டு பிடிக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜிமின் தான், ஏய் கோல்டு பிடிச்சதுன்னு வந்தேன்னு வச்சுக்கோ, பொத்த தான் உனக்கு தான் தெரியும்ல, ஏதாவது உடம்பு சரியாமல் போனால் எனக்கு ரொம்ப அது கோவம் வரும்னு. சரிடா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறான். ஸோ ஜிமின்னு அதுக்கப்புறம் 3 ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒழுவுது, மேலே ஒழுவுது, மூக்கிலலாம் ஒழுவுது, வாயில், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் ஏதாவது. அங்கேருந்து பார்த்து சிரிச்சிட்ருக்கான் ஜேகே. இவளை பார்த்தியா, இன்னும் குழந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னும் அவள் குழந்த தான்டா, என்ன ஆள் மட்டும்தான் வளர்ந்துருக்கா, அறிவு அப்படியே தான் இருக்குது. ஜிமின் பார்த்துட்டு, இது திருந்தாது, இங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, அப்படியே வந்து நிற்கிறீங்க, இரு போய் தண்ணி எடுத்துடுவான்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் அந்த அண்ணா தண்ணி வச்சுருப்பாங்க, கை கழுவிட்டு. ஸோ அங்கே ஃபேஸ் எல்லாம் தொடச்சி விட்றான். இப்போ கரெக்டாக இருக்கா? தேங்க்யூ ஜிமினா அப்படி சொல்கிறீங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஒழுங்காக தின்னுற, ஒழுங்காக தின்னுடி அப்படின்றான். சரி சரி ஒழுங்காக சாப்பிட்றேன் விடு அப்படின்றீங்க. ஸோ அவனுங்க 2 பேரும், இப்போ யார் பைக்கில் ஏறுற? சாமி, உங்கள் 2 பேர் பைக்லேயும் நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் ஜிமின் பைக்கில் ஏறிட்டீங்க. அப்பா சிரிச்சிட்டு, டேய் அலையாதீங்கடா வாங்கடா அப்படின்றாங்க. ஸோ 2 பேருமே பின்னாடி வரானுங்க. ஸோ ஜங்குக் வீடு வந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். ஜங்குக் ஜிமின் வீடு வந்து பக்கத்தில் இருக்கும். நீங்கள் வந்து தேவங்கோட தங்கியிருக்கீங்க, ஓகேவா? தேவங்கும் நீங்களும் செப்பரேட்டான ஒரு வீடு. ஸோ அவங்க வந்து இறங்கிட்டோன்னே நீங்கள் தேவங்க கூட போகிறீங்க. ஜங்குக்கா பாய் அப்படின்றீங்க. பாய் அப்படின்றா. ஸோ ஜிமின் பார்த்துட்டு போடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவங்க சிரிச்சுக்கிட்டே வந்துடுறீங்க. ஸோ இப்படியே வந்து இறங்கியாச்சு. ஏய் எதுக்குடி என் பைக்கில் ஏற மாட்டேற? நான் ஏன் உன் பைக்கில் ஏறணும்? உன் பைக்கில் ஏறினா ஜங்குக் கோச்சுப்பான், ஜங்குக் பைக்கில் ஏறினா நீ கோச்சுப்ப. அதனால் எந்த சண்டையும் வேணாம்ப்பா, நான் அதனால தான் ஜிமின் பைக்கில் ஏறினேன். ஏதோ ரகசியம்லாம் பேசிட்டு வந்தீங்க. ஹேய், அது எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிறது, நீ எதுவும் கேட்காத அப்படின்றீங்க. சரியா போச்சு, ஏதோ ரகசியம் மெயின்டைன் பண்ணுறீங்க, அந்த மூச்சு பயிர மண்டையை உடச்சா சரி வந்துடும். டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஸோ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா லைக் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டீங்க. டேய் ஜங்குக் அப்படியே அங்கேருந்து தயாங்க வரான். என்ன சொன்ன?
சாரி தயாங் அப்படின்றீங்க. இப்போ கூட அவன் பேர் தான் வருது. டேய் உனக்கு ஏன்டா அவ்வளோ ஜெலஸாக இருக்கு? பேரை மாற்றி சொல்லிட்டேன் தெரியாம. அதுக்கே இவ்வளோ ஜெலஸ் ஆகுற? ஜலசம். ம் என்ன? இல்லை, போயிட்டு நம்ம ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய், ஈவினிங் வரப்பே 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்க. இதே எப்போ கோல்டு பிடிக்க போகுதுன்னு தெரில. ப்ளீஸ்டா, உன்னை திருத்தவே முடியாது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பைக்கில் போயிட்டு பீச் சைடு இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு 2 பேரும் சாப்பிட்றீங்க. கோன் ஐஸ்கிரீம் தான் இந்த வாட்டி வாங்குறீங்க. அதுக்கப்புறம் கப் ஐஸ்கிரீமும் வாங்குறீங்க. நீங்கள் இந்த வாட்டியுமே 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. தேவங்க வந்து பார்த்துட்டு இது திருந்தாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். தேவங் அப்படியே பீச் வரமாக நடப்போமா? சரி ஓகே. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே போகிறீங்க. டேய் அம்மா கால் பண்ணாங்களா? அத்தை கால் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. அத்தை நம்மளை ஊருக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது ஃபைனல் இயர் வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஏன் என்னாச்சு? எதுக்கு ஒரு மாதிரி இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாட்டி, அம்மா, அப்பா, அத்தை, மாமா எல்லாருமே நம்ம ஊருக்கு வர சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு போகலன்னா அவங்களே அதை தூக்கிட்டு போயிடுவாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம், நம்ம கண்டிப்பாக முடிச்சுட்டு போயே ஆகணும். இல்லைன்னா பாட்டி இங்கே கண்டிப்பாக வந்துடுவாங்க. அவங்கள பற்றி தான் தெரியும்ல. ஆக்சுவலாக அவங்க வந்து லோக்கல் ரவுடி மாதிரி. அந்த ஊரில் தெரியாத ஆளுங்களே கிடையாது, அப்படி இருப்பாங்க. சரி ஓகே, நீ சொல்கிறதுனால மேபி இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் போகலாம். இதுக்கப்புறம் நம்ம யாரும் மீட் பண்ண முடியாதுல்ல. ஒருத்தவங்களும் ஒவ்வொரு வேலை அப்படியே பிரிஞ்சு போயிடுவோம்ல. அதை நினச்சாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருக்குது. அதான் நம்ம 2 பேரும் ஒன்றா தாண்டி இருக்க போகிறோம். அட போடா, உன்னை யாரும் சொன்னா? நான் ஜங்குக்கு நினச்சி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஜிமின் அவனே ஏதோ வெளிநாட்டுக்கு போகிறதா சொல்லிட்டு இருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி வந்துட்டீங்க. காலைல மார்னிங் பார்த்தா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருப்பீங்க. அவனை எழுப்பி விடுவீங்க. ஏய் வயன் எழுந்துடி, மணி ஆகுது. போடாதயம் டயர்டாக இருக்குது. என்னடி டயர்டு, ஏந்திரடி அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஏன்னா டைம் ஆகிடுச்சு, ஏற்கனவே வந்து 9 o'clock ஆகிடுச்சு. 9:30க்கு போகணும். நீங்கள் போய் குளிச்சுட்டு வரத்துக்கே 1/2 மணி நேரம் ஆக்கி விடுவீங்க. ஸோ அதனால் எழுப்பிட்டுருக்கான். நீங்கள் முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி தூங்குறீங்க. ஸோ அந்த லைக் பெட்ஷீட்டை எடுத்துட்டான். ஏய் என்ன தாண்டி பண்ணுற? போதும் டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி நான் காலேஜுக்கு வரல, நீ போ. ஏன்? போடா, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்றீங்க. எப்போவுமே நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க. ஸோ அவன் ஃபோர்ஹெட்டில் கை வச்சு பார்க்குறான். ஃபீவராக இருக்குது. வயன் அப்பயே சொன்னல, எதுக்கு இப்படி பண்ணுற? ஒரு நாளும் பேச்சை கேட்கறது கிடையாது. நேற்றே ஐஸ்கிரீம் சாப்பிடாதன்னா இப்போ பாரு எப்படி ஃபீவர் அடிக்குதுன்னு. போடா போ, நீ போ, காலேஜுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், நான் போயிட்டு நீங்கள் தனியாக இருந்து கிழிப்பேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சுடு தண்ணி வச்சு அந்த டவல் வச்சு இது பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஃபீவரிஷாக அப்படியே பார்த்துட்ருக்கீங்க லைட்டாக கண்ணை திறந்து. என்னடி பார்க்குற? அம்பிட்டு பாசமாடா உனக்கு? பாசம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படியே போட்டு போய் எதாவது ஆயிடுச்சுன்னா என்னை போட்டு பொழந்துருவாங்கல்ல ஊரில். ஹோ, அதனால தான் பார்க்குறிய நீ அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சோண்டு பாசம் இருக்குதான், என்ன பண்ணுறது? நான் வேறு நைட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன், பழி ஏன் மேலே வந்துடாது அப்படின்றான். நீங்கள் மண்டையில் அடிக்கிறீங்க. சும்மா தான் சொன்னேன், உன்னை இப்படி விட்டு போகிறதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும்? ஜிமினும் ஜங்குக்கும் வெயிட் பண்ணுவாங்களே, அவனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். ஓ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் சூப் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு வரான். டேய் நீயாடா சமைச்ச? நான் தான் சமைச்சேன். ஏன்? ஐயோ கடவுளே, ஏற்கனவே உடம்பு சரியாமல் இருக்குது, இதை சாப்பிட்டு பேதி வேறு பிடுங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு உடம்பு சரியாமல் போனாலும் கொழுப்பு குறையாது வயன் அப்படின்றான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சரி ஊட்டி விடு, நல்லா இருந்தேன்னா
ஊருக்கு செய்தி அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே ஊட்டி விட்றான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வாயெல்லாம் கசக்குதா, நீங்கள் லைட்டாக தான் சாப்பிட்றீங்க. சாப்பிடுவேன் ப்ளீஸ். சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஹாஃப் தான் குடிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சரி நான் போயிட்டு ஏதாவது வேறு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறேன், நீ படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டு விட்டு உங்களை படுக்க வைக்கிறான். ஸோ அங்கேருந்து ஜிம்முனும் ஜங்குக்கும் வந்துடுறாங்க. டேய் காலேஜ் போகலையாடா? காலேஜ் போகணும் தான். நீ வேறு இப்படி சொன்னியா, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதான் ஒயனை பார்க்க 2 பேரும் வந்துட்டோம். எங்கடா இருக்கா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். மாடியில் தூங்கிட்டு இருக்கா. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாடிக்கு ஏறி ஓடுறான் ஜங்கு. டேய் இவன் ஏன்டா இவ்வளோ வேகமாக போகிறான்? லவ் பண்ணுறது அவன், அப்போ அவனுக்கு பாசம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஜிமின் வந்து கேட்குறான். லைக் சவுண்ட் இல்லாமல் சீரா. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. சரியா சாப்பிட்றியா? எது நீ சமைக்க போறியா? டே மச்சான் வேணாம், நான் வேணா காஃபி போடுறேன்டா, வா குடிக்கலாம் அப்படின்றா. ஏன்னா ஜிம்மினுக்கு வந்து ஓரளவுக்கு காஃபி அந்த மாதிரி ஒரு சிம்பிளான திங்ஸ் பண்ண தெரியும். ஸோ 2 பேரும் இது பண்ணிவிட்டு குடிச்சு பேசிட்டு சோஃபாவில் உட்காந்துருக்கானுங்க. இங்கே ஜேகே தான் ரூம் அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க, ஃபேஸ்லாம் டல்லாக இருக்குது, அப்படியே பாவப்பட்ட புள்ள மாதிரி இருக்கீங்க, வாய் அவ்வளோ வாயாடுவீங்க, இப்போ பார்த்தா அமைதியாக இருக்கீங்க. ஸோ பக்கத்தில் வந்து லைட்டாக உங்கள் கை தொடுறான். தயாங் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கண்ணை முழிக்கிறீங்க. ஜங்குக் நீ எப்போ இங்கே வந்த? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. அப்படியே உன் ஃபோர் ஹெட்டில் கை வைக்கிறான். ஒரு மாதிரி ஹீட்டாக தான் இருக்குது இன்னும். என்ன ஒயன் உடம்பு இப்படி ஹீட்டாக இருக்குது? ஐஸ்கிரீம் நைட்டு தயாங் கூட போய் சாப்பிட்டேன்னா அது இன்னுமே அதிகமாகிடுச்சு. எதுக்கு இப்படி பண்ணுற? நம்ம தான் ஏற்கனவே 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கோம், எதுக்கு இப்படி பண்ணுற ஒயன்? உன் ஹெல்த் தான் டக்குன்னு உனக்கு எதாக இருந்தாலும் ஒத்துக்காது பொண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். சாரி ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனே இந்த மூஞ்சி வச்சுக்கோ, திருந்தவே மாட்டேன் நீனு. ஷங்கு சாரி. சரி ஓகே, இப்போது ஓகே தானே? நான் இருந்து பார்த்துக்குவா? பரவாயில்ல. தாங் சாப்பிட வச்சு டேப்லெட் கொடுத்தான், இப்போ தான் போட்டேன். சரி ஓகே, ஹெல்த்தை பாரு. சரி சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைக் ஃபோர் ஹெட்டை வந்து லைக் அந்த முடி வச்சு அப்படியே தடவி கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே தூங்குறதுக்கு போகிறீங்க. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே நல்லா தூங்கிட்டீங்க. உங்கள் ஃபோர் ஹெட்டில் அழகாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ரெக்கவரி ஆகுவா. நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டீங்க. ஸோ கீழே வந்துட்டான். டேய் பாத்தியாடா? பார்த்தேன். ரொம்ப டல்லாயிட்டா. ஜிம்மின் போயிட்டு இரு நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு நீங்கள் தூங்குறீங்கன்னு சொன்னோன்னே பார்த்துட்டு கீழே வந்திருப்பான். மச்சான் என்னடா எதாவது சமைக்கவா என்ன? சரி அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ ஜேகே தான் போயிட்டு அந்த ராமியான் அந்த மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன ஃபுட்டு அவங்களுக்கு பிடிச்சது பண்ணுறானுங்க. ஸோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அங்கேருந்து ஏதோ உடையிற மாதிரி சவுண்டு கேட்குது. இவங்களாம் டக்குன்னு மேலே தான் பார்க்குறானுங்க. நீங்கள் தான் அரை தூக்கத்தில் ஏஞ்சி வந்து நிற்கிறீங்க. தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே இருட்டுது. நீங்கள் அப்படியே விழ போகிறீங்க. ஜங்குக் தான் வேகமாக வந்து உங்களை பிடிச்சிடுறான். லைக் நீங்கள் வந்து நின்னோடனே அவன் வேகமாக ஏஞ்சி ஓடி வந்திருப்பான், ஏன்னா வந்து நின்ன ஸ்டேட் அப்படி. ஸோ நீங்கள் அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே விழ போகிறீங்க. டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டான் ஜேகே. வயன் நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. டேய் என்னடா ஆகுது? எதுக்குடா இவ வந்தா? தண்ணி கூட இல்லையா? சாரிடா மறந்துட்டேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் ஜேகே உங்களை இட்டு போய் படுக்க வைக்கிறான். நான் இரு என் ஃபேமிலி டாக்டர் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி டாக்டர் கால் பண்ணி வர வைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணுறாங்க, மைல்டான ஃபீவர் இருக்குது, ஸோ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் அப்படின்றாங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. தயாங்கும் சரி, ஜிம்மினுக்கும் சரி, ஜங்குக்கும் சரி, 3 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் வந்து அப்படியே விழ போனது, விழுந்திருந்தால் நல்லா அடிபட்டிருக்கும். ஸோ அப்படியே லைக் உங்களுக்கு அப்படியே பாவப்பட்டு பார்க்குறானுங்க. சரி அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், மேபி இன்னைக்குள்ளேயே குறைஞ்சிரும் ஃபீவர், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜேகே வெளில விட்டுட்டு வந்திருப்பான். டேய் இந்த நிலமையில
எனக்கு இங்கேருந்து போக மனசில்ல. உங்க கூட இன்னைக்கு இருக்கேன். எனக்கு ஈவினிங்குள்ள ஃபீவர் சரியாச்சுன்னா ஓகே. இல்லன்னா நாளைக்கும் நாங்க லீவ் போட்டு இங்க பார்த்துக்குறோம். டேய் ஜிமின், நீ வேணா போறதுன்னா போடா. ஏய் என்னடா சொல்ற? வயன் இப்படி இருக்கும்போது நான் போமாட்டேன். நானும் இருக்கேன் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள நல்லாவே பார்த்துக்கிறானுங்க. அப்பப்போ எழுப்பி சாப்பாடு ஊட்டி விடுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டி ஜேகே போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறான். அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். டேய் ஏன்டா அப்படி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை. ஜிமினுக்கு தெரியுது ஜேகே சாரி தேவங்க ஒரு மாதிரி ஆகுறான்ட்டு. சரிட்டா மச்சான், என் ஆளை பற்றி பேசணும்டா உங்ககிட்ட. யாரு? ரோசிடா. ஓ டேய் அவளுக்கு தான் ஆள் இருக்கு. நீ அது ஆள் இல்லையாண்டா, ட்வின்னாடா. வாங்கி தான் சொன்னான். எது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு போயிடுறானுங்க. ஸோ ஜிமின் ஜேகேயை பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே போயிடுறான். அதுக்கப்புறம் போயிட்டு லைக் நீ தாண்டா ஹெல்ப் பண்ணும், உங்ககிட்ட தான் நல்லா பேசுவாள் அப்படி இப்படின்னு கரெக்ட் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சாரி டேய் வந்து பேசியிருப்பான். இந்த மாதிரி ஜிமின் உன்னை லவ் பண்ணுறான், ரொம்ப நாளாக உன்னை வந்து ஃபாலோ பண்ணுறான், நீனா உனக்கு அவ்வளோ இஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றிலாம் விடுறான். அந்த பொண்ணுமே லைட்டாக ஜிமினை பார்த்துருக்கோம் அப்பப்போ. ஸோ அந்த பொண்ணுக்கும் ஓகே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபோன் கொடுத்தோன்னே ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ஜிமின். ஏய் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்களே ஸ்ட்ரெயிட்டாக பேசியிருக்கலாமே. இல்லை எனக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு வேளை நான் பேசி நீ ஏதாவது சொல்லிட்டேன்னா அதனால தான். சரி இப்போயாவது சொல்லணும்னு தோணுச்சு. உங்களை எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நானே உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் ஒரு பொண்ணாக எனக்கு ஒரு மாதிரி என்னோடய ஷைனஸ் தடுத்துருச்சு. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா? ஆ கண்டிப்பாக மீட் பண்ணலாம். எப்போ? இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஈவினிங்கா? எனக்கு வர எப்படி இருக்குது? நம்ம வேணா நாளைக்கு மீட் பண்ணலாமா? டேய் ஏன்டா, அவள் தான் கூப்பிட்றாள்ல, போக வேண்டியது தானே. ஏய் வாயனுக்கு இப்படி இருக்கும் போது என்னால் தனியாக விட்டு போக முடியாது. எனக்கு வாயன் ரொம்ப முக்கியம். சரி என்னமோ பண்ணு. ஓகே நாளைக்கு மீட் பண்ணலாம். காலேஜில் எப்பவும் போல் வந்துட்டு ஈவினிங் நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அந்த ரூமையே தான் பார்த்துட்ருக்கான், எப்போ ஜேகே வருவான்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே உங்களுக்கு நல்லாவே பார்த்துக்கிறான். ஸோ இப்படியே வந்து ஈவினிங் ஆகியிருக்கும். உங்களுக்கு ஃபீவர் நல்லாவே குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்களும் வந்து பேசிவிட்டு அந்த நாள் நல்லாவே போயிருக்கும். ஸோ இப்படியே வந்து நாட்கள் போகுது. உங்களுக்கும் ஜேகேக்கும் இல்லை வந்து ஒரு ஃபீலிங்ஸ் ரொம்ப அழகாகவே டெவலப் ஆகிடுச்சு. அது வந்து லவ் வரைக்குமே போயிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு ஸோ இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ எல்லாருமே இப்போ பீச்சுக்கு போகிறதுக்கு கிளம்பிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போது ஜிமின் தான், டேய் தயோங் இங்கே வாடா. என்ன? ஏய் என் ரோசிக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கணும். ஸோ கொஞ்சம் வரியா? சரி வா. ஜேகே ஜிமின் சாரி ஜேகே ஒயனு அவங்க இங்கே இருக்கட்டும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஜேகே ஒயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கிராண்டாக இருக்குது அந்த இடமே, அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா அவங்க எல்லாமே வாங்கிட்டு வராங்க. இங்கே ஜேகே தான், ஒயன் சொல்லு ஜேகே, இது எல்லாமே உனக்காக தான் ரெடி பண்ணேன். நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, அந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஹார்ட் போட்டு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. என்ன இதெல்லாம் எனக்காகவா பண்ண? ரொம்ப நல்லா இருக்கு. உனக்காக தான். இத்தனை நாள் என்னால் எப்படி இருக்க முடிஞ்சதுன்னு தெரில. ஆனால் இந்த ஃபைனல் இயர் முடிஞ்சோன்னே முடிவு பண்ணிட்டேன், என்னோட லவ்வை உங்ககிட்ட சொல்லணுன்னு. அதனால தான் டிலே பண்ண வேணான்னு இப்போவே ஐ லவ் யூ ஒயன், ஐ லவ் யூ. யூ லவ் மீ ஆஸ் அ ஃப்ரெண்ட் ரைட்? இல்லை, ஒரு பையன் தான் காதலிக்கிற பொண்ணை எப்படி பார்த்துப்பானோ
அவளை இப்படிலாம் ஃப்யூச்சரில் லவ் பண்ண போகிறானோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒன்று வச்சு பார்க்கணும். அதனால் உன்னை என் ஒய்ஃபாக்கிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ லவ் யூ as the man loves a woman. நீங்கள் அப்படியே ஸ்டன்னாக்கி பார்க்குறீங்க. ரியலி ஜங்குக்? ரியலி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாயன். இன்றைக்கி தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லிட்டேன். உன்னோட விருப்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு வேணான்னு தோணுச்சுன்னா சொல்லிடு. இல்லை ஜங்குக், ஐ டூ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களை வந்து டக்குன்னு வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்போ தான் வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு வந்து இறங்கியிருப்பாங்க. இங்கே 2 பேரும் ஹக் பண்ணியிருக்கிறத ஜிமின் பார்க்குறான். அப்படியே தேவங்க திரும்பி பார்த்தா தேவங்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. டேய் என்னடா நடக்குதுங்க? டே மச்சான், ஜேகே வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காண்டா. ஆக்சுவலாக ஜிமினுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது தேவங்கால ஏதாவது தடையை ஏற்படுத்துகிற போது தான் அங்கே கூப்பிட்டு போயிருப்பான். டேய் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போகிறான். டேய் போயிட்டானா? அங்கே பார்த்தா 2 பேரும் பேசி நிற்கிறாங்க. வயன், டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் ஐ மீன் நைட்டு 7 மணிக்கு நம்மளுக்கு ட்ரெயின் இருக்குல்ல. ஜேகே பார்க்குறான். என்ன எங்கே போகிறீங்க? இல்லை பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் வந்துச்சு, அதனால்தான். டேய் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் வந்துச்சு. நானும் ஜிமினும் அங்கே அவங்க ஆளுக்காக கிஃப்ட் வாங்க போகும்போது தான் கால் வந்துச்சு. அவங்க புக் பண்ணிட்டாங்களா ட்ரெயின், நம்ம இன்றைக்கி கிளம்புறோம் அப்படின்றான். ஜேகே வயன், டைம் ஆகிடுச்சு. வரேன் தேவம், நீ போத வரேன். ஜேகே ஐம் ரியலி சாரி, உன்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்புறேன். இட்ஸ் ஓகே, நல்லபடியாக பார்த்துக்கோ. போயிட்டு வந்துடுவல்ல? வந்துடுறேன். பாய் பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரீங்க. ஜேகே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு டாட்டா கட்ட அப்படியே கிளம்பிட்டீங்க. இங்கே ஜிமின் தான். டே மச்சான் எங்கே போகிற? டேய் பாட்டி கால் பண்ணாங்கல்ல, நான் அதனால் கிளம்புறேன் ஊருக்கு அப்படின்னு சொல்கிறான். எப்போன்னு சொல்லிட்டு கேட்க வரான். இவன் கண்ணை காட்டுறான் வேணான்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்கிறான். ஸோ அங்கேருந்து 2 பேருமே ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ அங்கே போனோன்னே எல்லாருமே வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ வரவேற்பு, ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. ஸோ ஏன்னா வந்து 3 இயர்லாம் முடிச்சு கிராஜுவேஷன்லாம் முடிச்சு, ஐ மீன் கிராஜுவேஷன்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து அவங்க லாஸ்ட் எக்ஸாம் எழுதியாச்சு. ஸோ அப்படி வந்திருக்காங்க. எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. பிகாஸ் ரொம்ப வருஷம் ஆகிருக்கும் அவங்கள பார்த்தே. வாடா வாடா வாடா, எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்க வயனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆமாம்மா, லைட்டாக உடம்பு சரியாத மாதிரி தான் இருந்துச்சு. உங்களை எல்லாத்தையும் பார்க்கணுன்னு தோணுச்சா, அதான் வர சொன்னேன். ஓ இப்போ பரவாயில்லையா பாட்டி? இன்னமும் லைட்டாக அப்படி தாம்மா இருக்குது. உங்களை பார்த்துட்டல சரியாயிடும் அப்படின்றாங்க. ஸோ தேவங்க பார்த்துட்டு சரி பாட்டி எனக்கு டயர்டாக இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டான். உங்கள் அம்மா அப்பா அங்கே அத்தை மாமா எல்லாருமே வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு எப்படி இருக்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாமே ஐ மீன் சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே சாப்பிட்றதுக்கு நீங்கள் தயவங்க உங்கள் ஃபேமிலியாக வந்து உட்காந்துருக்கு. ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ உங்கள் பாட்டி தான் அப்புறம் என்ன, அதான் பிள்ளைங்க 2ம் முடிச்சுட்டு வந்துடுச்சு, இதுக்கப்புறம் என்ன கல்யாணம் தானே அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே பார்த்து 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் தண்ணி கொடுக்குறாங்க. பாட்டி என்ன பேசுகிறீங்க? ஆமாண்டா, 3 வருஷம் முடிச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் என்ன 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். இங்கே தேவங்க அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கான். உங்கள் பாட்டி தான் அவங்க பாட்டுக்கு பேசிகிட்ருக்காங்க. ஆமாண்டா, உங்களை வர வச்சதே அதுக்காக தானே. என்ன பாட்டி சொல்கிறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லை தானே? ஆமாம், எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வர மாட்டீங்க, அதான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வர வச்சேன். சரி, சீக்கிரமாக எல்லாமே ரெடி பண்ணுங்கள். தயவுக்கும் வயனுக்கும்
சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே குடும்பம் எல்லாமே ஓகே சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரில, ஏன்னா நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்காங்க. ஸோ நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க, தேவங்கமே எந்த ரெஸ்பாண்டும் பண்ணாமல் ரொம்ப அமைதியாக இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு தேவங்க எப்போ வெளில வருவான்னு பார்க்குறீங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, லைக் தேவங்க தான் இந்த பிளானை போட்டிருப்பான். ஆனால் வந்து பாட்டி வந்து சொதப்பிடக்கூடாதுன்னு பாட்டிக்கிட்டே இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம், ஐ மீன் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லி வச்சுருப்பான். அதை பாட்டி சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஓகேவா. ஸோ இப்போ வந்து தேவங்க வந்தோன்னே நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க. யார்? ஏய் நான் தான்டா. என்னடா பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே என்ன நடக்குது, நம்மளை இதுக்காக தான் ஊருக்கு வர வச்சாங்களா? எனக்கே தெரில, எனக்கே ஷாக்காக தான் இருக்குது. என்ன சொல்லிட்டு இருக்க, 2 பேருக்கும் கல்யாணம்னு சொல்கிறாங்க. தேவங்க இதெல்லாம் செட் ஆகாது. என்னடி செட் ஆகாது? எனக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில, திடீர்னு இப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க. எனக்கு தெரியாது, நான் இங்கேருந்து போகிறேன். ஏய் இங்கேருந்து நீ ஊரை தாண்டிடுவியா? நம்ம பாட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே தேவையில்லாத வேலைலாம் பண்ணாத. நீ எங்கே போனாலும் எந்த ஊரில் இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவாங்க. எந்த தேவையில்லாத வேலையும் பார்க்காத. நம்ம வேறு எதாவது வழி யோசிப்போம். தேவ் உனக்கு தான் தெரியும்ல, நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அவனை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. எப்படி எப்படி இந்த லைஃப்பை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. தேவங்க ஒரு மாதிரி கஷ்டமாகுது. சரி வேறு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போயிடுறீங்க, ரூமில் போயிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஜேகே கால் பண்ணுறீங்க. ஜேகே வந்து ஆக்சுவலாக ஒரு வேலையாக இருந்திருப்பான், அதனால எடுத்துருக்க மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா லைக் வந்து உங்கள் ஃபோனையும் வாங்கிட்டாங்க. நீங்கள் வேறு எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது, இல்லை வேறு எதுவும் பிளான் பண்ணிடக்கூடாதுன்னு. ஸோ அவங்க ஃபோனையும் வாங்கியாச்சு, உங்கள் ஃபோனையும் வாங்கியாச்சு. ஸோ உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, எங்கேயும் 2 பேர் ரெஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ வித்தின் 2 டேஸ்லேயே எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது, எதுக்கு இப்பெல்லாம் பண்ணுறாங்க? கண்டிப்பாக இங்கேருந்து நான் தப்பிச்சு தான் போக போகிறேன். யார் என்ன பண்ணாலும் சரி, இந்த தேவங்க நம்ப மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து லைக் உங்கள் பாட்டி வராங்க. வயன் என்னவாச்சு? ஒன்றும் இல்லை பாட்டி. என்னாச்சு? ஒன்றும் இல்லை லைட்டாக தலை வலிச்சுது, அதான். சரி உனக்கு இது கஷாயம் செஞ்சு தர சொல்கிறேன், அது குடி, சரியாயிடும். சரிங்க பாட்டி, சரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க போனோன்னே தேவங்க தான் வரான். ஏய் இப்போ எதுக்கு அழுதுட்டு உட்காந்துருக்க? என்ன பண்ண சொல்கிற தேவம்? என்ன சூழ்நிலை வந்து விட்டுருக்க பார்த்தியா? நான் ஊர்லேயே இருந்திருப்பேன், இப்போ பாரு இங்கேருந்து வெளியும் போக முடியாமல், யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாமல் எப்படி வந்து மாட்டியிருக்குன்னு. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. என்ன தேவங்க இதெல்லாம்? வயன் எனக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபோன் வாங்கிட்டாங்க, வீட்டை சுற்றி ஆளுங்க போட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே புரியல. என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் ஒரு நாளில் நம்ம 2 பேரும் கல்யாணம். இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிற? எனக்கு தெரில, யோசிக்கிறேன் நானும். உன்னால் முடிஞ்ச வழி நீயும் யோசி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ நைட் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கேருந்து எஸ் ஆகலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறீங்க. மாடிக்கு போயிட்டு காற்று வாங்குற மாதிரி. ஸோ அங்கேருந்து உங்கள் அத்தை வந்திருப்பாங்க. வயன் என்னம்மா இந்த நேரத்தில் தூங்காமா? இல்லைத்த, காற்று வாங்கலான்னு வந்தேன். ஓ சரிம்மா. நைட்டு வயசு பொண்ணு மாடிக்கெலாம் வராத. சரிங்க அத்தை. சரிம்மா நான் போய் படுக்கிறேன். சரிங்க அத்தை. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவங்க கீழே இறங்கி போனோன்னே குதிச்சு போகலான்னு சொல்லிட்டு. அங்கே தான் பார்த்தா அங்கே 4-5 பேர் நடந்துட்டுருக்காங்க. ஐயோ இங்கேருந்து எப்படி தப்பிப்பேன்? ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. விடிஞ்சா கல்யாணம். ஐயோ கடவுளே. ஐயோ எப்படியாவது பழி கிடச்சிடாதா? நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால்
இங்கேருந்து அப்படியே குதிச்சு கீழே வரையும் போயிட்டீங்க. ஆனா, அந்த காம்பவுண்ட் கிட்ட வந்து லைட்டா அப்படியே நுழைஞ்சு நுழைஞ்சு போயிட்டுருக்கீங்க. ஸோ, அப்போ வந்து உங்க அப்பா தான், "வயன், ஐயய்யோ! அப்பா என்னம்மா அங்க பண்ற? அதுவும் இந்த நேரத்துல?" "அ இல்லப்பா, காத்து வரலையா? அதுதான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்தேன்." "அதுக்கு இந்த நேரத்துலயாம்மா? வீட்டுக்கு போ. உள்ள போ." சரிங்கப்பா. சரி." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே உள்ள போயிடுறீங்க. போயிட்டு தலையிலே அடிச்சுக்கிறீங்க. "என்னடா இப்படி நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்க மேரேஜுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்க தப்பிக்கிறதுக்கான 1000 வழி பார்த்துட்டீங்க. ஸோ, இந்த விஷயம் யாருக்கும் எங்கேயும் லீக் ஆகல. ஸோ, இங்கேயே வச்சு எல்லாத்தையுமே முடிக்கிறாங்க. உங்க 2 பேருக்கும் மேரேஜும் அங்க நடக்குது. நீங்க அப்படியே அந்த தாலி ஏறும்போது அழுவுறீங்க. அவன் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். அவனால எதுவுமே பண்ண முடியல. ஸோ, ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஸோ, அப்படியே அந்த கல்யாணமும் நடந்து முடியுது. உங்க ஃபேமிலிலாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா லைஃப் லீட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ, இங்க வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ, தயங் தான். நீங்க ஃபர்ஸ்ட்டு உள்ள வந்துட்டீங்க. வச்சுட்டு பால வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க அழுதுகிட்டே. ஸோ, அங்கேருந்து தயங் வந்துட்டு, "தயங், இப்போ ஹாப்பியா? ஆ? மேரேஜ் நிறுத்துறேன் கிழிக்கிறேன்னு ஒண்ணுமே நடக்கல. கடைசியில 2 பேருக்கு கல்யாணம் தான் நடந்திருக்கு. பையன், நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஜிமின்க்கு சொல்லிடலாம், ஜேகேக்கு சொல்லிடலாம்னு நினச்சானா, எனக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஃபோனே யாருக்கிட்டையும் கிடைக்கவே இல்லை. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். உன்ன மாதிரி தான் என்னையுமே அடைச்சி வச்சிருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? கடைசியில் 2 பேரும் கல்யாணமே முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா? என்ன பண்ண சொல்கிற? நம்ம லைஃப் இப்படி தான் இருக்குது. அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு, என்னால் ஜேகே மறந்துட்டு வாழ முடியாது. இப்படி என்ன ஒன்றை வச்சு பார்க்க சொல்கிறான் அவன் இடத்துல அப்படின்னு சொல்கிறீங்க. அதை கேட்டோன்னா ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோஃபால் அப்படியே போட்டு படுத்துட்டான். நீ உன் ரூமுக்கு போய் படுக்கல? இல்லை, இப்போ நான் கதவை திறந்துட்டு போனேன்னா எல்லாருமே எதுக்கு நீ வந்து தனியாக படுக்கிறேன்னு கேட்பாங்க. நான் இங்கே ஒரு ஓரமாக படுத்துக்கிறேன், உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ அங்கே படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே வந்து படுத்துட்டிங்க. அப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். எல்லோரும் வந்து வெளில வந்தோடனே கிண்டல் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் சொல்லிட்டு ஸோ அப்படி கிண்டல் பண்ணுறாங்க. நீங்களும் வெளில வரீங்க. ஸோ உங்கள் அத்தை தான், என்னம்மா 2 பேருக்குள்ளே 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கிட்டிங்களா? அத்தை அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி குனிகிறீங்க. பிகாஸ் ஷை ஆகிற மாதிரி நடித்தா தே ஃபீல் லைக் ஹாப்பி. ஸோ அதனால், அம்மா சொல்லுப்பா, என்னம்மா பேசிகிட்ருக்கீங்க? இல்லைம்மா, விடுங்க, அவளை கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடுங்க. சரி, அதுக்குள்ளேயே பொண்டாட்டியை பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டீங்க. இந்த வீட்டில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது. எப்படியாவது இந்த கல்யாணத்துலேருந்து விடுபட்டு போகணும். என்னத்தை பண்ணுறதுன்னே தெரில. ஸோ யூனோ இந்த விஷயம் எல்லாமே ஜங்குக்கும் ஜிமின்க்கும் தெரிய வருது. ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுறான். டே மச்சான், என்னடா வயன் போகிறேன்னு சொன்னா, போயிட்டு வந்துடுவேன்னு என்கிட்ட கடைசியாக சொல்லிட்டு போனடா. இப்போ தயங்கும் வயனுக்குமே கல்யாணம் ஆகிடுச்சான்டா. என்னடா பண்ணுவேண்ணா? இவ்வளோ சின்சியராக லவ் பண்ண, என்னை மன்னிச்சிடுடா. என்னாலேயும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அவங்க வீட்டில் என்ன சுச்சுவேஷனும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும். ஃபோர்ஸ் பண்ணால் வர வேண்டியதுண்டா. உனக்கே தெரியும், கிராமத்து சைடு, அதுவும் வயநாடு வீட்டில் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதை மீறி அவளால் வந்திருக்க முடியாது. அவங்க 2 பேர்கிட்ட இருந்து ஃபோனையும் வாங்கிட்டாங்களாண்டா. எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் மச்சான் நான் வந்தேன். அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் அழுகுறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பேசி தீர்த்து ஓரளவுக்கு மனசை தேத்துறான் ஜிமின். ஸோ இந்த பக்கம் பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் வந்து கொஞ்ச நாள் அப்படியே போகுது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ரூமை விட்டு வெளியில் வரல, யார்கிட்டையும் பேசலை, அப்படி இருக்கீங்க.
ஸோ உங்களுக்கே கடுப்பாகி போயிட்டு நீங்கள் வந்து கதவை தட்டுறீங்க. டே தயாங், 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 என்னடி? டேய் கதவை தொடரா. என்னடி வேணும்? டேய் மயிரே கதவை தோற அப்படின்றீங்க. ஸோ லைட்டாக கதவை திறக்கிறான். என்னடி வேணும் உனக்கு? ஒன்றும் தேவையில்ல, கெட்ட நவுறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பெட்டில் போய் உட்காருங்க. ஸோ அவன் அப்படியே ஃபோனை திருப்பி வைக்கிறான். டேய் என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லையே. உன்னை பற்றி தெரியாதா? விட்டு படம் தானே பார்க்குற? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சீ தூ, நீ எப்பேற்பட்ட ஆள்னு ஸ்கூல் படிக்கும் போதே தெரியும் மாடு. சரி இப்போ என்னடி வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஜங்குக்கு கால் பண்ணி தரியா? என் ஃபோனு இன்னுமே தெரில. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணி தரான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வெளில போய் நிற்கிறான். நீங்கள் கால் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ ஜங்குக், வயன் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஜங்கு. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏய் அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு தெரியும் நீ என்ன நிலமையில இருக்குன்னு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ட்ரூவாக ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணும் பையனும் நல்லா இருக்கணும்னு என்ன வேணால் செய்யலாம். அதை மாதிரி தான் நானும் நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ தாங்க மேரேஜ் பண்ணிக்கிறது ரைட் தான். அவன் உன்னோட கசின், உன்னை சின்ன வயசுலேருந்தே நல்லா பார்த்துட்டு வரான். உன்னை நல்லா பார்த்துப்பான். எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அது யாராலையும் மாற்ற முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீ தேவங்கோட நல்ல ஒரு லைஃப்பை லீட் பண்ண. ஆனால் எனக்கு நான் உன்னை மறக்க மாட்டேன். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்கள் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது, அழுவுறீங்க. ஜங்குக்கு வந்து பேசுகிறான், சமாதானப்படுத்துகிறான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மனசில் கொஞ்சம் பாரம் தான் இருந்திருக்கும், அது கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேரும் நல்லா இருங்க, எப்போவுமே என்னோட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை சுற்றி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ஃபோன் வச்சுருப்பான். ஸோ தேவங்க வந்துட்டான். என்ன பேசிட்டியா? பேசிட்டேன். இப்போ ஓகேவா? என்ன சொன்னான்? அதுக்கப்புறம் நீங்கள் நடந்ததை சொல்கிறீங்க. அவன் உன்னை ட்ரூவாகவே லவ் பண்ணியிருக்கான். அதனால தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சு கோவப்படாமல் உன்னை நீ நல்லாருன்னு சொல்லியிருக்கான். அவனோட ட்ரூவான லவ் இதுலேருந்தே தெரியுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒரு மாதிரி நீங்களும் அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அழுகுறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் உங்கள் மனசு அப்படியே லேஸ் ஆகுது. அப்புறம் அப்படியே தூங்கியிருப்பீங்க. அவங்க வந்து பெட்ஷீட் போட்டு அவன் வந்து ஷோஃபாவில் தூங்கியிருப்பான். இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் போயிருக்கும். நீங்கள் 2 பேரும் டிஸ்டன்ஸ் விட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்குள்ளே அந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற ஒரு இதே வரல. எல்லாருமே வீட்டில் கேட்குறாங்க, என்ன ஒரு குட் நியூஸ் இல்லையா, குட் நியூஸ் இல்லையான்ட்டு. ஸோ ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப் எப்படி போகுமோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து லைக் அன்றைக்கி வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே ஒரு கல்யாணத்துக்காக போயிருப்பாங்க. நீங்களும் தயவங்க மட்டும்தான் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து மாடியில் துணி காய போட்டிருப்பீங்க. ஸோ அதை அப்படியே அது எல்லாமே எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே நனைஞ்சிட்டிங்க. ஸோ அப்போது கரண்ட்டு போயிடுச்சு. இன்வெர்ட்டர் வந்து ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகி வெடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் தான் இருந்துப்பீங்க அது வெடிச்சிருந்தோம். ஏன்னா லைட்லாம் எதுவும் இல்லை, வெறும் கேண்டில் மட்டும்தான் இருக்குது உங்கள் ரூம்குள்ளே. யாருமே இல்லை, யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பெரிய வீட்டில். ஸோ ரொம்ப பயமாக தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து யாரோ கதவை திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. தேவங்கா சொல்லிட்டு நீங்கள் வெளில வந்து பார்க்குறீங்க. தேவங்கண்ணா, ஏ பயன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படியே துடைச்சிக்கிட்டே வரான். ஏன்னா வீட்டில் யாரையுமே காணோம். அதுவா, எல்லாருமே கல்யாணத்துக்காக வெளில போயிருக்காங்க. ஓ சரி ஓகே. அப்போ தான் உங்களை பார்க்குறான். ஆக்சுவலாக நீங்கள் 1 ஃப்ளீட்டில் சாரீ கட்டிருப்பீங்க. ஸோ அழகாக முடி வந்து ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. ஸோ அந்த தலையை துடைச்சிக்கிட்டே அப்படியே அந்த கேண்டில் லைட் கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாவது வெளிச்சம் தெரியும்னு. ஸோ தயவங்க உங்களை பார்க்குறான். செம்மையாக இருக்கீங்க, செம்ம கட்ட, செம்ம ஹாட்டாக இருக்கீங்க. ஸோ தயவங்க உங்களை பார்த்துட்டு, என்ன வயனாது இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிட்ட அப்படியே வந்துட்டுருக்கான். நீங்கள் தயவங்க தான் பார்க்குறீங்க. அந்த நனைஞ்சி தயவங்கமே அந்த பட்டன்லாம் அப்படியே அவுத்து விட்டு, ஸோ ஹாட்டாக அப்படி இருக்கான் அவனுமே நனைஞ்சு போயிட்டு.
நீங்கள் அவனை பார்க்க அவன் உங்களை பார்க்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே நீங்கள் அப்படியே செவுத்துக்கிட்ட போய் ஒட்டிட்டீங்க. தேவங்க வந்து அப்படியே உங்கள் கிட்ட வரான். அந்த கேண்டில் லைட்டில் உங்கள் கண் அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ தேவங்க வந்து அதே தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கான். தயம் என்ன பண்ணுற? என் பொண்டாட்டியோட கண்ணை பார்க்குறேன். அது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கேண்டில் லைட் பட்டோன்னே அப்படியே மின்மணி பூச்சி மாதிரி மின்னுது. அந்த கயல் விழின்னு சொல்லுவாங்களே, அது உன் கண்ணை பார்த்து தான் வச்சாங்களே என்னமோ, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அவனோட பேச்சில் அப்படியே மயங்கி போயிட்டீங்க. அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்கள் லிப்ஸ் பார்க்குறான், அப்படியே அது நனைஞ்சு ஒரு மாதிரி வெட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை அப்படியே பார்க்குறீங்க. அவங்க லிப்ஸை பார்த்து அழகாக உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து, ரொம்ப அழகாக இருக்குடி, இத்தனை நாள் இந்த அழகை மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் என்னத்த அவங்க சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தயங்குறீங்க. ஸோ தேவங்க அப்படியே கீழே அப்படியே அவன் கண் போகுது. அப்படியே நனைஞ்சிருக்கும்ல, ஸோ அப்படியே அந்த ஜாக்கெட்டோட ஒட்டியிருக்கு. உங்கள் இடுப்பு தெரியுது. ஸோ உங்கள் இடுப்பு அப்படியே பிடிச்சி டக்குன்னு அப்படியே அவனோட மேலே அப்படியே இழுக்கிறான். தேவன் என்னடா பண்ணுற? ரொம்ப அழகாக இருக்குடி, ரொம்பவே அழகாக இருக்க, ஹாட் அண்ட் செக்ஸியாக இருக்க. நீங்கள் உங்களுக்கு வாயில் வார்த்தையே வரல. ஸோ தேவங்க அப்படியே உங்களை இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா தருன்ற மாதிரி அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் உங்களே மறந்து நீங்களும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அங்கே ஒரு பூனை ஓடி இருக்கும், அந்த ஏதோ தட்டி விட்டுருக்கும் போல். அது தொம்முன்னு விழுந்து வந்து கான்ஷியஸ் வரீங்க. தேவங்க என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அவனை பெட்டில் தள்ளி விட்டீங்க. சாரி வான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டான். பிகாஸ் அவன் ரொம்ப டெம்ட் ஆகிட்டான். ஸோ இதுக்கு மேலே விட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே பெட்டில் உட்காந்து என்னடி பண்ணி தொலைச்ச, எப்படி என்னையே மீறி எப்படி அவன் கூட தயங்க என்னடா பண்ண? அதுவும் வயன் அப்படி பார்த்தோன்னே என்னையே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி இருக்கா. இருந்தாலும் அவள் கன்சல் இல்லாமல் தொட்டிருக்கக்கூடாது. என்ன என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே மூடிட்டு படுத்துட்டான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா நடக்குதுங்க? அப்போது தேவங்க மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா? அது தப்பு இல்லை. நான் ஜங்குக்கு தானே காதலிச்சேன். எனக்கு ஏன் தேவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வருது? இது ஜஸ்ட்டு ஒரு அட்ராக்ஷனா இல்லை உண்மையான லவ்வா? எனக்கே தெரியலையே. இது ஜங்குக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி அழுவுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே தேவங்க வந்து அந்த ஃபோன் அப்படியே வச்சுருப்பான். ஸோ அந்த அவனோட ஃபோனு பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும். நீங்கள் கால் பண்ணி ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறீங்க. சொல்கிறா மச்சான். ஜிமின், ஏய் வயன் எப்படி இருக்க? உங்ககிட்ட பேசணும்னு நானே நினச்சேன். நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி, லைஃப்லாம் எப்படி போகுது? ஏதோ போகுது. என்னாச்சு இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஜங்குக்கு துரோகம் பண்ணுறேன்னு தோணுது. இன்னொருத்தனை காதலிச்சுட்டு வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன ஒரு லைஃப்னு தெரியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜிமின். இங்கே பாருவான், நீ கிளியராக இரு. இது உன் லைஃப். ஜங்கு உன்னை லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அது லவ்வோடு முடிஞ்சிடுச்சு. இப்போ நீ தேவங்கோட ஒய்ஃப். ஜங்கு மூவ் ஆகலை தான், ஆனால் இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நீ மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும். அவனுக்கு கொஞ்சம் மேபி மந்த்ஸ் இயர்ஸ் இருக்கும், பட் அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது. நீ அவனை நினச்சி உன் லைஃபுக்கு எடுத்துக்காத. உன்னை நம்பி தயாங்க இருக்கான். இவந்தோ அவன் தயாங்க சொல்லனாலும் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறான். நீ ஒவ்வொரு தடவையும் ஜங்கு கிட்ட பேசும்போது அவன் கண்ணில் அந்த காதல், அந்த ஒரு ஜலஸை பார்த்த. நீ ஜங்குக்கு லவ் பண்ணுறன்னா இதை என்னால் சொல்ல முடியல. நீ ஒவ்வொரு தடவையும் அவன்கிட்ட
நெருக்கமாக பழகும்போது தேவங்க அவ்வளோ ஜெலஸ் ஆவான். அவள் என் கூட மட்டும்தான் இருக்கணும், என்னை மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்கு எப்போவுமே இருந்துட்டு இருந்துச்சு. அது போக போக சரியாயிடும்னு பார்த்தேன். ஆனால் விதியை பார்த்தியா, கடைசியில் தேவங்கிட்டே சேர்த்து வச்சிருச்சு இந்த காதல். விதி உனக்கு ஒரு நல்ல லைஃப்பை தந்துருக்கு, அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோ. தேவங்க ரொம்ப நல்ல பையன், அவனை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இது பண்ணுறீங்க, அப்போது இந்த ஃபீலிங்ஸ் அது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்றீங்க. அது தப்பே கிடையாது. ஜங்குக் உன்னோட பாஸ்ட், தேவங் உன்னோட ஃப்யூச்சர். அவனை சூஸ் பண்ண. ஜங்குக்கை நான் பார்த்துக்கிறேன், சரியா? சரி ஜிமின், சரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஆனால் அவன் என்ன தான் சொன்னாலும் கொஞ்சம் மூவ் ஆன் ஆக டைம் எடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் போகுது. எல்லாருமே திருப்பியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஆனால் தேவங்க உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவான். ஸோ பேசிக்கிசே இந்த மாதிரி நாங்கள் கொஞ்ச நாள் இருக்கோம், கொஞ்ச நாள் கழிச்சு பேபி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்களே ஒரு நாள் தேவங்கிட்ட உட்காந்து பேசுகிறீங்க. இந்த மாதிரி நான் ஜங்குக்கை லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ நான் உன்னோட பொண்டாட்டி ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும் தேவங். உன்னை மேபி நீ என் பக்கத்துலேயே இருந்ததுனால உன்னோட பாசம், உன்னோட அன்பு எல்லாமே எனக்கு பெருசாக தெரியல. அந்தளவுக்கு கூட இருக்கவங்கக்கிட்ட எப்போவுமே நம்ம அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம்ல, அப்படி தான் நீ காட்டின அன்பு எல்லாமே எனக்கு தோணுச்சு. ஆனால் ஜிமின் சொன்னான் நீ என்ன ஒன் சைடாக லவ் பண்ணனு. அப்போவே தெரிஞ்சிடுச்சு நீயும் உனக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. இப்போது நம்ம 2 பேரும் புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ தேவங்க பார்த்துட்டு அப்படியே உங்களை ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவனும் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நானும் ஜெலஸ் ஆனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நான் ஒரு மரியாதை கொடுக்கணும், அதனால தான் நான் உன்னோட லைஃப்பில் தலையிடல. ஆனால் இந்த மாதிரி ஒன்று நடந்துடுச்சு, இதுக்கப்புறம் அந்த லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம 2 பேரும் ஏன் மூவ் ஆனா கூடான்னு கேட்குறான். ஸோ 2 பேருமே அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிக்கிறீங்க. அவங்க 2 பேருக்குள்ளுமே உங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் பேசி ஒரு 3 டேஸில் ஒரு நல்ல நாள் வந்திருக்கும். அன்றைக்கே 2 பேருமே ஒன்று சேர்ந்துருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் ஜங்குக் பார்த்தா ஜங்குக் ஒரு மாதிரி மூவ் ஆன் ஆக முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்போ அவன் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. ஜங்குக், என்ன உன்னோட எக்ஸை மிஸ் பண்ணுறியா என்ன? உனக்காக நான் இருக்கேன், அவள் போனால் என்ன, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர். ஜங்குக்கு ஒன்றுமே புரியாமல் மண்டை குழம்பு போய் நிற்கிறான். இந்த பக்கம் ஜிமின், ரோசி ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஆக்சுவலாக 2 பேருக்குமே மேரேஜ் நடந்திருக்கும். ஸோ இவன் ரோசி வீட்டில் ஒத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் 2 பேருமே இப்போது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே அவங்களோட லவ்வே எப்போ சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டில். ஸோ செம்ம சிரிப்பாக இருந்திருக்கும். அவங்க 2 பேருக்குள்ளுமே மேக் அவுட் செஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் லைஃப்மே நல்லாவே போயிருக்கும். ஸோ வித்தின் ஃபியூ இயர்ஸில் அவங்க 2 பேருமே பேபி பிறக்குது. ஸோ ஓகேடா, இதோட இந்த கதையை என் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஜேகேக்கு ஏதாவது கண்டினியூவேஷன் எதாவது வேணும்னு கேட்டிங்கன்னா நான் போனஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஆனால் அது சீக்கிரமாக வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிக்கிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. ஐம் ரியலி சாரி, எக்ஸாம்னால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ எக்ஸாம் முடிஞ்சிருச்சுடா, ஐம் ரியலி ஹாப்பி. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ரெகுலராக ஸ்டோரி போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சாரிடா, உங்கள் நேம் சொல்லலை, எனக்கு மறந்துடுச்சு. நான் நீங்கள் கேட்டது போட்டுட்டேன், ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஐம் ரியலி சாரி ஃபார் தட். ஓகேடா, இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி, நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்ப்போம். சரங்கே.